உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்னை போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. இவர் உண்மையிலே சொல்றதா இருந்தா ஒரு அரசியல் அனாதையாக கைவிடப்பட்ட நிலையில் அந்த சொந்த மக்களே இவரை கைவிட்டாங்க. அதனால பிதற்றுகிறார். இப்ப கூட பட்ஜெட்ல இந்த சென்சஸ் எடுக்கிறத பற்றியோ அதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறத பற்றியோ எந்த தகவலும் இல்லை. இதையெல்லாம் எடுக்காமல் 10.5%, 10.4 உயர் சாதி ஏழைகளுக்கு கொடுக்க முடிகிறது. ஆனா இந்த மக்களுக்கு இடஒதுக்கீட்டை குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி அதோட போய் நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களுக்கு 10.5% தனியா தரணும்னு பேசினால், இன்னைக்கு ஒரு சமூகத்தை முன்னேற்றணும்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு தலைவனும் படிங்க முன்னேறுங்க இதைத்தானே பேசணும். சத்திரியன்னா எப்படி இருப்பான் தெரியுமா? அப்படி இந்த சீமான் ஒரு இதுல சொல்லாமல இந்த புஷ்பா படத்து அதுக்கு முன்னாடி இவர் தான் சொன்னார். இந்த அணுகுமுறை ஒரு உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது ஒன்று இருந்தால் ஓட்டு போடாத மாநிலங்களில் இருந்து ஜிஎஸ்டி வாங்க மாட்டேன் சொல்ல வேண்டியதானே. இப்படி எந்த பாஜக காரணம் பேச மாட்டான். அப்ப அவனுங்களுக்கு சூடு சொரணையோ எதுவுமே கிடையாது. இதே நிலைமைக்கு அன்புமணி சேர்ந்திருக்கிறாருங்கிறது ஒரு கேவலமான இழி நிலைமை. அதாவது நாயும் பிழைக்கும் இந்த பிழைக்கும். கோவையில நல்லா கேள்வி கேட்பீங்களே, இவ்வளவு நாளா நல்ல ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்பீங்க. இந்த முறை என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் புரியல. எனக்கு இவ்வளவு காலமா இவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கிறேன் நானு. கேரளா மாதிரி கேள்வி கேட்கறீங்க. குறிப்பா சொல்லுங்கன்னு சொன்னா வடிவேலு டவுசரை இப்படி காட்டுவாங்க, அந்த மாதிரி தான் காட்டணும். நாட்டு மக்களுக்கே தெரியுது இது முழுக்க முழுக்க கூட்டணி பிஞ்சிராம நிதிஷ் டிபெண்டன்ட், நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸா இருக்கக்கூடிய இந்த இவர்கள் போட்ட பட்ஜெட் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. இதுல ஒரு பதிலும் இல்லை. அதனாலதான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம நீங்க இப்படி எல்லாம் முன்னாடி இப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டீங்க, இன்னைக்கு ஏன் இப்படி போட்டு என்னை புதறீங்கன்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறாரு. ராமதாஸ் முழுக்க பேசுனது தவறான விஷயமா எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ளப்பட்டது. ஆனா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஆட்டை திருமணவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் எல்லாமே சரிதான். திமுக ஒவ்வாமை, திமுக திட்டணும், திமுக அரசை குறை சொல்லணுமா, எந்த அசிங்கத்தையும் திங்கிறதுக்கு தயார் அப்படிங்கிற நிலைமையில தான் சீமானும் இருக்கிறார். சீமானுடைய ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு தோழர் சிம்மன் கவி அவர்கள் இருந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஸ்டாலினை குறித்து உரிமையில பேசியிருக்காரு. அதாவது 10.5% இடஒதுக்கீடு கோரிக்கை வச்சு பேசும்போது இன்னும் நேரில் பார்த்து நான் கேட்கணுமா, எனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லி இன்னும் பல விஷயங்களை சொல்லி பேசியிருக்காரு. ஏன் அப்படி பேசியிருக்காரு அதை பத்தி சொல்லுங்க. அதாவது பலரும் இந்த விஷயத்தை கேட்டு மனசு கொந்தளிச்சு போய் தான் இருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வயசு இருக்குது, உங்களை விட வயதில் குறைந்தவர் அப்படிங்கிறதுக்காக நீங்க பேசுறீங்க. அவர் பெரியவர் பேசிட்டாரு, 86வது பிறந்த நாளில் அவரோட வயசு குறைவானவர் தான் ஸ்டாலின் அவர்கள், அதனால பேசிட்டாரு அப்படின்னு கூட சிலர், அதாவது அவரை ஆதரிக்கிறவர்கள் அல்லது இன்று அவரை ஆதரிக்கிறவர்கள், திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக பாமகவை ஆதரிப்பவர்கள், இந்த மாதிரியான கோஷ்டி ட்விட்டர்ல இதெல்லாம் அவருடைய வயசுக்கு அதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, முதல்ல வயசு இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறார், ஒரு முதல்வர். நீங்க ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. நீங்க ஒரு சாதாரண ஒரு நபர், ஒரு கீழ் அடிமட்ட பேச்சாளர், எதையோ ஒண்ணு மேடையில உளறுகிறவர் அப்படின்னா நீங்க பேசுகிற பேச்சுக்கு ஒரு பொருளும் இல்லை. அதை அந்த வேலிடேஷனோட பார்க்க மாட்டோம் நாங்க. ஆனா நீங்க பாமகவின் நிறுவனர், நீங்க ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற இடத்துல இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம காலங்காலமாக பல முறை இந்த கட்சியோடு திமுகவோடு உறவில் இருந்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வன்னியர் சங்க மாநாட்டை கூட்டி, வெள்ளி விழா மாநாட்டை கூட்டி அதுல கலைஞர் அவர்களை புகழ்ந்து பேசி இருக்கிறீர்கள். எங்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை வாங்கி தந்தவர் கலைஞர் அவர்கள் பேசுறீங்க. ஸோ இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் உங்களால் புகழப்பட்டவர்களாக, அதாவது உங்களுக்கு கருத்து நிலைப்பாடுகள் மாறிக்கிட்டே இருந்தாலும் கூட அதை சொல்லுகிற விதம் ஒன்று இருக்கு இல்லையா, உங்களுக்கு 10.5 தேவைப்படுகிறது உங்களுடைய அரசியலை நடத்துவதற்கு. அதுக்காக நீங்க அவர்கிட்ட போய் கேட்டேன் அப்படிங்கிறீங்க. நீங்க கேட்டீங்களா, என்ன விதமா கேட்டீங்க, என்ன செஞ்சீங்கிறது நமக்கு தெரியாது, நீங்க சொன்னாதான் தெரியும். ஆனா உங்ககிட்ட நான் கேட்கணுமான்னு இன்னைக்கு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், முதல்ல நீங்க ஆரம்பிக்கும் போதே நான் கேட்டேன் பேசினேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப முதல்லயே நீங்க போய் பேசியிருக்க கூடாது. உங்களுக்கு அது ஒரு விஷயம்.
அப்ப அதிகாரம் யார் கையில் இருக்கிறது, யாரால் அதை செய்ய முடியும், அல்லது யார் அந்த கோரிக்கையை வைத்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த வலுவோடு சேர்த்து தான் நீங்க போய் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவது என்பது அந்த முரண்பாடு இருக்கு இல்லையா, உங்களுடைய ஒரே பேச்சுக்குள்ளே அந்த முரண்பாடு என்பது உங்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை காட்டுகிறது. இன்னொன்னு, உங்களை ஒரு சமூக நீதியின் போராளின்னு நீங்களே சொல்லிக் கொள்கிறீர்கள், அல்லது உங்களுடைய கட்சிக்காரர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனா உண்மையிலேயே நீங்கள் சமூக நீதியின் காவலராக, சமூக நீதியின் பக்கம் உண்மையிலேயே உங்களை நம்பி, உங்களையும் ஒரு தலைவர் என்று நம்பி வாக்களிக்கக்கூடிய வன்னிய மக்களில் சிலர் இருக்காங்க இல்லையா. ஏன்னா பெரும்பகுதி பேர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே நமக்கு தெரிஞ்சு போச்சு. 2024 இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாஷ் அவுட், உங்களுடைய கட்சியில் ஒரு இதுவும் இல்லை. அப்ப அந்த கோபத்தை எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க இதுவரைக்கும் மாற்றி மாற்றி ஜம்ப் பண்ணி அவரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் சொன்னாரு, குட்டிக்கரணம் அடைக்கிற குரங்கு கூட வெட்கப்படும் அந்த அளவிற்கு நீங்கள் ஒவ்வொரு கிளையாக தாவினீர்கள், மாற்றி மாற்றி கூட்டணி வைத்தீர்கள், நம்பகத்தன்மை இழந்து போனது. அப்போ நீங்க யாரை வைத்து முன்னிறுத்தி இந்த அரசியலை நீங்க அரசியலுக்குள்ள வந்தீங்களோ அந்த மக்களின் வளர்ச்சிக்கு உங்களால் எந்த விதத்திலும் பயனில்லை. உங்களுடைய குடும்பத்தின் நலன், உங்களுடைய வருமானம், எத்தனை பெட்டி வரும், எத்தனை கோடி வரும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தினீர்களே தவிர மக்களுக்கு நம்ம நம்பிக்கை இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தேர்தல் தோல்வி அடுத்தடுத்து வருது. அது 2011 இருந்தே ஆரம்பிச்சிச்சு. அதுல கடைசி வரலும் தோல்வியே சந்திச்சுட்டு வாரீங்க. உச்சகட்ட விரக்தியில என்ன பேசுறீங்க அப்படின்னா கோவத்தை இங்க காட்டுறீங்க. பிரதானமான பிரச்சனை என்ன, இப்போ இடஒதுக்கீடு கொடுக்கறதா இருந்தாலுமே சென்சஸ் எடுக்கணும், நீங்க சாதிவாரி எடுப்பு எடுக்கணும். இதை எடுக்கக்கூடிய தகுதி தரம் யார் கையில் இருக்கிறது, நீங்கள் யாரோடு கூட்டணி அமைத்து வைத்திருக்கிறீர்களோ அந்த பாஜகவின் கையில் இருக்குது. இல்ல மாநில அரசே அதை செய்யலாம், நீதிமன்றத்துல போட்ட வழக்கு அடிப்படையில் அதுக்கான தரவுகள் இல்ல, புது தரவுகளை கொண்டு வாங்க. நீங்க ஏற்கனவே பழைய தரவுகளை எடுத்துட்டு வந்திருக்கீங்க, 1998 போட்ட அந்த தரவுகளை எடுத்துட்டு வரீங்க, புது தரவுகளை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அது தரவுங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த டேட்டா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேற, சென்சஸ் வேற. சென்சஸ்ங்கிறது ஒரு மைய அரசு அதை கணக்கிட்டு அதன் பார்ப்பட்டு திட்டங்களை நிறைவேற்றி இந்த மக்களை சமப்படுத்துவதற்கான எல்லா வேலையும் செய்யணும். அதுக்காக எடுக்கப்படுவதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு. இவர்கள் திட்டமிட்டு 2020 எடுக்க வேண்டியதை எடுக்க விடாம, அதாவது அப்போ கொரோனான்னு காரணம் சொன்னாங்க. இப்ப 4 வருஷம் ஆயிப்போச்சு. இதுக்கு இடையில இப்ப கூட பட்ஜெட்ல இந்த சென்சஸ் எடுக்கிறத பற்றியோ அதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறத பற்றியோ எந்த தகவலும் இல்லை. அப்போ இதையெல்லாம் எடுக்காமல் 10.5%, 10.4 இவர்களுக்கு உயர் சாதி ஏழைகளுக்கு கொடுக்க முடிகிறது. ஆனா இந்த மக்களுக்கு கொடுக்க முடியாது. கொடுக்கிறது மட்டும் இல்ல, கொடுத்தாலும் அதை நிறைவேற்ற விடமாட்டேன்னு ஒன்றிய அரசு தான் சொல்லுது. இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பை அவர்களோடு கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் எடுத்தார். அவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தார். அது என்ன ஆச்சு, இப்போ வரலும் அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்படுகிறது. நீங்க நம்பரை கையில வச்சுக்கோங்க, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, முதல்வர் அவர்களை நான் சந்தித்தேன், நீங்கள் எடுங்கள். நீங்க ஏன் முதல்வரை போய் சந்திக்கணும்? உங்க கூட்டணியிலே இருக்கக்கூடிய பாஜகவிடம்ல உங்களுடைய வலுவை காட்டியிருக்கின்றோம். இன்னும் கணக்குப்படி சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் பாஜகவை விட மிகப்பெரிய கட்சியும் பாஜக வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கட்சியும் நீங்க தான். உங்களுடைய சாதி இளைஞர்கள் தான் அங்க போறாங்க. அந்த வருத்தம் உங்களுக்கு இருந்துச்சு. பாஜக பக்கம் போயிட்டா திரும்பி வரமாட்டேங்கிறான், எக்காரணம் கொண்டும் பாஜகவிடம் போய்விடாதீர்கள்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் உங்களுடைய தேவைக்காக அல்லது உங்களுடைய மகனின் தேவைக்காக அவர் மேல் இருக்கக்கூடிய வழக்குகளை காட்டி மிரட்டுகிறது பாஜக, சரணடைறீங்க. அப்போ உங்க சொந்த லாபத்துக்காக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய உங்களுடைய வன்னியர் வாக்கு வங்கியை அடகு வச்சிட்டீங்க. எல்லா மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடல, அதனால தோத்துருக்கீங்க. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதி உங்களை நம்புறாங்க இல்லையா, நம்புகிற மக்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணுமா இல்லையா? உங்க குடும்பம், உங்களுடைய தைலாபுரம் தோட்டம், உங்களுடைய மகன், எங்கள் வீட்டில் எல்லாம் நாளும் கார்த்திகைன்னு நீங்க சந்தோஷமாக இருக்கணும். ஆனா சாதாரணப்பட்ட மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறீர்கள். இப்ப கூட இந்த 10.5ங்கிறதுல அது ஒரு நம்பரை வச்சுட்டு நீங்க இவ்வளவு கேம் விளையாண்டுட்டு இருக்கிறீங்க. அது உண்மையிலேயே வன்னிய மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு விஷயம் இல்லை. நீங்க நல்லா கவனிங்க, 20% மோஸ்ட் பேக்வர்ட், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு
மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுக்கு முன்னாடியே 82ல இருந்து இந்த கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது. 2 முறை கேட்கறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, எது பண்றாங்க, ஒரு கவனிப்பும் இல்லை. எம்ஜிஆர் அதை கண்டுகொள்ளவே இல்லை. 85ல் அம்பாசங்கர் அறிக்கை வருகிறது, 14% வன்னியர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பெர்சன்டேஜ் வைஸ் மட்டும் இடஒதுக்கீடு அப்படி கிடையாது. 14னா 14, 2னா 2 அப்படி கிடையாது. அந்த தளத்திலையும் அவர்கள் எந்த அளவுக்கு நசுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதையும் கால்குலேட் பண்ணணும். அப்ப அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி சரியாக இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா எம்ஜிஆர் கொடுக்கவே இல்லை. 87ல போராட்டம் நடக்குது, மரத்தை வெட்டி போட்டாங்க, குடிசை குளத்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்லாங்க. எது எப்படியா இருந்தாலும் 25 உயிர்கள் பலியாகுது. அன்னைக்கு உங்க குடும்பத்துல இருந்து யாரும் ஒரு சிறு சிராய்ப்பு கூட அவர்கள் உடம்புல படல. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட கலந்து, ஆமா கலந்துக்கல. அன்னைக்கு அவர் இளைஞர் தானே, அவர் கலந்துக்கல. ஆனா எளிய மக்கள், சாதாரணப்பட்ட மக்கள் அதில் செத்து போறாங்க. அதன் விளைவு அதை கண்டும் கூட எம்ஜிஆர் மனம் இறங்கலைங்க. அவர் கடைசி வரலும் சாகரவர் தண்டி ஒண்ணுமே கொடுக்கல, கலைஞர் கொடுத்தார். கலைஞர் அப்பவும் ரொம்ப தெளிவா கொடுத்தார், வெறுமனே வன்னியர்களுக்குன்னு கொடுத்தா அது நிலை வராது, அது ஒரு உறுதியான காலகாலத்திற்குமான இடஒதுக்கீடாக இருக்காது அப்படின்னு சொல்லி 108 ஜாதிகளுக்கு அப்ப கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 8 ஜாதிகளை சேர்த்து 116 ஜாதி எண்ணிக்கையில தான் 116 ஜாதியை தவிர, நீங்க நல்லா பாருங்க, குயவர், வண்ணார், நாவிதர் இவர்கள் எல்லாம் எண்ணிக்கையில ஊர்லயே 4 பேரோ 5 பேரா தான் ஒரு குடும்பமாவே இருப்பாங்க. அப்போ ஒட்டு மொத்தமா ஒரு பெரிய பகுதியை 14% ஒட்டுமொத்த மக்கள் தொகையிலே இருக்கக்கூடிய வன்னிய மக்கள் தான் இந்த 20%. அவர்கள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மாவட்டங்களில் அதிகமாக பெனிஃபிட் அடைகிறவங்க கணக்குப்படி பார்த்தால் 15%க்கும் மேலாக அதுல நன்மை பெறுகிறவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி பிற மாவட்டங்களில் அவர்கள் இல்லாத பகுதிகளில் இந்த இதர ஜாதிகள் அதுல நன்மை அடைவாங்க. அப்ப 2 நன்மை இருக்கு இல்லையா, 20% எல்லா ஜாதிகளுக்கு சமமா போய் சேருது. ரொம்ப கிளவரா கலைஞர் அந்த திட்டத்தை ஏற்படுத்தினார். இன்னைக்கு வரல அதுல அசைக்கவே முடியும். எதுக்கு இந்த 10.5% கோரிக்கையை முன் வச்சு இவ்வளவு பிரச்சனைகள்? ஏன்னா இவர்களினுடைய அரசியல் தோல்வி அடைஞ்சிட்டே வருது. 2011 இருந்து மாற்றி மாற்றி கூட்டணியை தாவிக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்துல நான் திராவிட கட்சிகளோடு கூட்டணியே வைக்க மாட்டேன், தனித்து நிற்பேன், திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது தாயோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு சமம் ஒரு பேச்சை சொன்னார். அதாவது எப்பவுமே நான் என்ன சொல்றேன், உங்களுடைய வயது, உங்களுடைய நீங்க இருக்கிற இடம், அதையெல்லாம் பொறுத்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். 2வது போய் அதிமுகவோட கூட்டணி வச்சார். அதன் பொருள் என்ன? இப்படிப்பட்ட அசிங்கத்தை எல்லாம் அரங்கேற்றிட்டு ஒரு கட்டத்தில் பாஜக என்கிற கட்சிக்கு இவர்கள் கட்சியிலிருந்து நிறைய பேர் போறாங்க, இளைஞர்கள். அது தடுத்து நிறுத்த முடியல. கோவமா என்ன சொல்றாரு, இந்த ஆட்சிக்கு என்னால் 0க்கு கீழே தான் மதிப்பெண் கொடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. 0க்கு கீழே நம்பரே இல்லை அப்படின்னு பாஜகவின் மோடி ஆட்சி குறை சொல்லுகிறார். கடைசியில இந்த 2024 தேர்தலில் அங்கே இங்கே எங்கேன்னு கடைசி நிமிஷம் வரலாம் போக்கு காட்டி விட்டு போய் பாஜகவில் சேர்ந்திருக்கிறாரு. சோ இடஒதுக்கீட்டை குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி அதோட போய் நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களுக்கு 10.5% தனியா தரணும்னு பேசினால் பகுத்தறிவுள்ள எந்த மனிதனும் இந்த விஷயத்தை செய்யவே மாட்டான். ஆனா நீங்க போய் பாஜகவோட கூட்டணி வச்சீங்க. அந்த பாஜக என்ன சொன்னுச்சு, தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்தவே முடியாது என்று பிரச்சாரம் செய்தார்கள். அதை எதிர்த்து ஒரு வார்த்தை, நாங்க உங்களோட கூட்டணியில இருக்கிறோம், நீங்க இப்படி பேசக்கூடாது, நீங்க பேசுனீங்களா? கிடையாது. அப்போ உங்களுடைய கூட்டணி தர்மம்ங்கிற பேர்ல ஒட்டுமொத்த மக்களினுடைய நலனையும் குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. இன்னைக்கு நின்றுகிட்டு நடக்காத ஒரு விஷயத்தை அல்லது தேவையற்ற ஒரு விஷயத்தை, அது வன்னியர் மக்களுக்கே பாதகமான அது ஒரு பின்னடைவு. 15% மேல நான் எனக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் போது நான் 10.5க்குள்ள சுருங்கணும்னு சொல்லுகிறது எந்த விதத்தில் நியாயமா இருக்க முடியும்? 20ன்னு ஒரு நம்பரை கொடுத்து அதுக்குள்ள போட்டி போடுவதற்கு ஒரு பெரிய வைல்ட் கிரவுண்ட் இருக்கும்போது 10.5க்குள்ள நீ நிக்கணும்னு சொல்லுவது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? அப்போ இந்த வகையில் இவர் அவருடைய லாபத்துக்காக இந்த நம்பரை காட்டிக்கிட்டே இருக்கிறார், 10.5 சோ இவர் உண்மையிலே சொல்றதா இருந்தா ஒரு அரசியல் அனாதையாக
கைவிடப்பட்ட நிலையில் அந்த சொந்த மக்களே இவரை கைவிட்டாங்க அப்படிங்கிற நிலையில ஆயிட்டாரு. அதனால பிதற்றுகிறார். அதனால ஒரு முதல்வர் என்றும் பாராமல் வார்த்தைகளை எல்லையற்ற முறையில் பேசுகிறார். இன்னொன்னு, அவர்கள்லாம் நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா எத்தனை முறை கூட்டணியில் இருந்தவங்க, உங்ககிட்ட வந்து நான் கேட்கணுமா? அது என்னமோ பெரிய இந்த வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயாங்கிற மாதிரி இந்த பழைய வசனம் மாதிரி பேசுறாரு. அது பேசினா கூட பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு சமூகத்தை முன்னேற்றணும்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு தலைவனும் படிங்க, முன்னேறுங்க, இதைத்தானே பேசணும். சத்திரி என்ன எப்படி இருப்பான் தெரியுமா? டி அப்படி. இது இது கணக்குப்படி பார்த்தோம்னா இந்த சீமான் ஒரு இதுல சொல்லாமல, இந்த புஷ்பா படத்து அதுக்கு முன்னாடி இவர் தான் சொன்னார். ஸோ இந்த அணுகுமுறை வந்து ஒரு மொத்தமா சொல்றேன், ஒரு சீமானுக்கு ஒரு அறிவோ அவனுக்கு ஒரு இலக்கோ கிடையாது. அந்த நபருக்கு, அந்த ஆளுக்கு வந்து இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும், அவர்களை வந்து முன்னேற்றணும், அவர்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அவன் தெளிவா இருக்கிறான், நான் வந்து மாடு மேய்க்க தான் வைக்க போறேன்ட்டு. ஆனா என் மக்களை நான் சரியாக வழிநடத்தணுங்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நீங்க வந்தது வன்னியர் சங்கத்துல இருந்து கட்சி ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி சங்கத்துல இருந்து வளர்றீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு பெரிய இலக்கு இருந்துச்சு. ப்ராலட்ரியேட்டுங்கிற வார்த்தை முக்கியமானதுங்க, உழைக்கும் வர்க்கம். அந்த ப்ராலட்ரியேட்டுங்கிற வார்த்தைக்கு நிகராக பாட்டாளிகள், பாட்டாளி வர்க்கம் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்நாட்டுல மொழிபெயர்ப்பு செய்யறாங்க. அப்படிப்பட்ட உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியாக உங்களை நீங்க அடையாளப்படுத்துறீங்க. ஒற்றுமை ஆகணுங்கிறதுக்காக உழைக்கிறீங்க. நான் உங்களுடைய வளர்ச்சியெல்லாம் குற்றம் சொல்லல. ஆனால் பின்னாட்களில் நீங்கள் நடந்து கொண்டது தனிப்பட்ட முறையில் உங்கள் வளர்ச்சிக்காகி போனது. இப்போ மக்கள் ஏன் ஆரம்பத்துல உங்களோட சேர்ந்து நின்றார்கள்? ஏன்னா அன்னைக்கு நீங்க அவர்கள் பக்கம் நின்னீங்க. இன்னைக்கு ஏன் உங்களுடைய பேச்சு செல்லாவ காசாக ஆகிவிட்டது? ஏன்னா அவர்களுக்கு நீங்கள் நன்மை பயப்பவர்களே இல்லை. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன்னியர் சங்கத்தினுடைய பொது சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டியா மாறிட்டு இருக்குது. உங்களுடைய மகனுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய குடும்பத்தின் சொத்தாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு படிக்காம இருந்தாங்க, விவரம் தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு நீங்க ஆட்டையை போட்டுறீங்க. ஒவ்வொரு முறையும் எப்படியெல்லாம் பேரம் பேசி கொண்டு மாறுகிறீர்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி ஒரு பெட்டி, அப்புறம் கடைசி நேரத்துல கடைசி நிமிஷம் வரலங்க. எப்படி, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் எப்படி விளையாண்டார்களோ அதே விளையாட்டைத்தான் நீங்கள் வாழ்றீங்க. அவங்களுக்கு முன்னோடி நீங்கள். அவர்களுக்கு இலக்கு தேவையே கிடையாது. அவர்களுக்கு வந்து சம்பாத்தியம் பண்றதுதான் இலக்கு. உங்களுக்கு அப்படி கிடையாதே. நான் என்ன சொல்றேன், உங்களுக்குன்னு ஒரு சாலிட் ஓட் பேங்க், சாலிட் மக்கள் இருக்காங்களா, உங்களை நம்புகிற மக்கள், அவர்களை வச்சுலாம் நீங்க பெட்டு கட்டிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த அயோக்கியத்தனத்தை இதை வந்து யாரும் பொறுத்து கொள்ள முடியாது. இது வந்து பகுத்தறிவுள்ள எந்த மனிதனும் இந்த குடும்பத்தையும் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலையாக இருக்கக்கூடிய இந்த நபரின் பேச்சையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலாம், அண்டங்கிடுங்கிடுக்க ஒரு போராட்டம் நடக்கும். அன்புமணியே இதுக்கு முன்னாடி ஏதோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல வந்து அவரும் சொல்லியிருக்காரு, அவங்க ஆட்சியே கலைக்கப்படாது. இல்ல, அன்புமணிட்ட கேள்விகள் மாற்றி மாற்றி கேட்கப்படுது. வந்து இப்படி பேசியிருக்கீங்களா என்ன ஒரு கேள்வி, பயந்து ஓடுறாரு. சமீபத்தில் நடந்த இதுல விட்டுருங்கன்னு சொல்லி. அப்போ முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமுதாய இளைஞர்களை முன்னேற்றணும்னா படிக்கிறது. நீங்க வந்து 10 வருடங்களுக்கு மேல ஆட்சி பொறுப்பில், அதாவது கூட்டணிக்குள்ள இருந்தீங்க, ஆளுகிற கட்சியின் கூட்டணிக்குள்ள இருந்தீங்க. யூபிஏ கவர்மெண்ட் இருந்த காலகட்டத்தில இருந்து உங்களுடைய மந்திரிகள் 11 பேர் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு நன்மை, ஒரு தொழில் தொடங்குறதுக்கு நான் இருக்கக்கூடிய வடக்கு மாவட்டங்களில் முக்கியமான தொழில்துறையை வளர்த்தெடுத்தேன். இவர்களுக்கெல்லாம் கல்வி வளர்ச்சி செய்வதற்காக நான் வந்து இந்த கல்லூரிகளை கொண்டு வந்தேன். இதையெல்லாம் நான் செய்தேன். ஏதாவது உங்க இந்த ரெக்கார்டு இருக்கா? இந்த மக்கள் படிச்சுட்டாங்கன்னா எங்க தனக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே அவர்களை படிக்காமலும் அடுத்த கட்டமா வளர விடாமல் பார்த்து கொண்டதுதான் உங்களுடைய வளர்ச்சி. அதனாலதான் உங்களுடைய குடும்பம் மட்டும் வளர்ந்துருக்குது. இன்னைக்கு நீங்க டாக்டரா இருக்கீங்க, உங்களுடைய மகன் டாக்டரா இருக்கிற, உங்க குடும்பத்தில் டாக்டர்கள் இருக்கிறார்கள், இதர பிள்ளைகள். அப்ப எவ்வளவு ஓரவஞ்சனையாக நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கூட தள்ளாத வயதில் 86 வயசு, இப்ப கூட ஒரு பெரிய மனுஷனா, ஒரு அனுபவஸ்தனா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாத்தாவா இருந்து நீங்க என்ன சொல்லணும், பேரப்புள்ள கத்தி கத்திலாம் எடுத்துடாதடா, படிக்கணும்டா, வாழ்க்கையில முன்னேறணும்டா, இதுதானே ஒரு தாத்தா சொல்லுவாரு.
ஆனா அண்டம் கிடுகிடுங்க, ஆகாசம் நடுநடுங்க, இதெல்லாம் என்ன பேச்சு? இது பொறுப்புள்ள ஒரு முதியவருக்கான, ஒரு அறிவுரை சொல்கிறவருக்கான, ஒரு பாதையை காட்டுகிற ஒரு தலைவனுக்கான பேச்சா? அப்போ நான் இது மறுபடியும் ஒரு கலவரத்தை தூண்டுவேன், இதன் மூலமாக என் கட்சியை வலுப்படுத்துவேன். இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்க, பாஜக என்பது மதத்தை சொல்லி கலவரத்தை தூண்டுகிற ஒரு கட்சி. இப்போ நீங்க ஜாதியை சொல்லி கலவரத்தை தூண்டுகிற கட்சியாக இருந்தீர்கள், இப்போ அதை கூடுதலா செய்வேன்னு கட்டியம் கூறுகிறீர்கள். நான் என்ன சொல்றேன், இந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டே ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது அரசு ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இது ஒரு அச்சுறுத்தல். இது பொது ஒழுங்குக்கும் பொதுமக்களுக்கும் அவர்களுடைய சொத்துக்களுக்கும், அது வெறுமனே எல்லாருடைய சொத்தும் தான், அது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வன்னிய மக்களின் சொத்தும் சேர்த்துத்தான். சோ எல்லாவற்றுக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். இந்த நபர் கூறியிருப்பது என்பது ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குவேங்கிறதுக்கான ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிற என்னுடைய கருத்து. இந்த 2024 நாடாளுமன்ற கூட்டணியில 2 முடிவுகளா இருந்தது. அதிமுக கிட்ட ஒன்று, பாஜக கிட்ட 2 ஸ்டாண்டா இருந்ததுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே இது இப்போ இருக்கும். பாஜக பத்தியான கருத்து 2 இப்போ வரைக்கும் இருக்குது. இந்த பட்ஜெட் அறிவிப்புல கூட ராமதாஸ் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு. தமிழகத்துக்கு சிறப்பு திட்டங்கள் வராது வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்றாரு. இவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 25 சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, உள்ளுக்குள்ளே அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்குது. அதோட அடிப்படை காரணம் என்னன்னா, ராமதாஸுக்கு ஒரு விஷயம் நன்றாகவே தெரியும். என்ன அப்படின்னா, பாஜகவோடு இணைந்து நிற்பது என்பது தனக்கு மட்டும் இல்ல, தன்னுடைய அரசியல் எதிர்காலத்திற்கும் லாபமற்றது. குடும்பமாகவே இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு அது நன்மையற்றது அப்படிங்கிறது அவருக்கு தோணுது. ஆனா அன்புமணிங்கிறவர் அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அடித்து சுருட்டிய சொத்துக்களின் அளவுங்கிறது கொள்ளையற்ற பணம். இந்த பிரச்சனைகளில் அவரை மிரட்டி, ஈடி மூலமாக உங்களை உள்ளத்துக்கு வச்சிருவோம்னு சொல்லி மிரட்டித்தான் இந்த பாஜக படிய வைத்திருக்கிறது. அப்போ அன்புமணி தன்னை ஜெயிலுக்கு போகாமல், திகார் சிறைக்கு போகாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த உடன்படிக்கை, அதாவது இந்த தடவை பாஜகவோடு சேர்ந்துக்கிடுவோங்கிற உடன்படிக்கை எடுக்கிறாரு. இவர் வேண்டாம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதை காரணமாக காட்டி கூட நாம் சண்டை போடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் அதிமுக கூட போகலாங்கிற எண்ணத்துக்கு வராரு. ஆனா இந்த முரண்பாடு இன்னைக்கு வரையில் 2 பேருக்குள்ளே இருக்குது. போய் என்னதான் மோடியை முகத்தோடு முகம் ஒட்டி உரசி முத்தமிட்டாலும் சரி, உள்ளுக்குள் நாங்க உங்க கூட்டணிக்கு வர விருப்பம் இல்லைங்கிற உணர்ச்சி ராமதாஸுக்கு இருக்கிறது. அதனாலதான் அவர் இந்த பட்ஜெட்டை குறித்து அவர் விமர்சிக்கிறாரு. அதே இது ஒரு பாஜக காரன், டிப்பிக்கல் பாஜக காரன் என்ன பேசுவான், நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல, எங்களுக்கு எம்பி கொடுக்கல, அதனால உங்களுக்கு எதுவுமே கிடையாது. எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாவற்றையும் ஆள்வதற்கான ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்ட நபர், சரி நாங்க ஓட்டு போடல, எங்களுடைய காசு வேண்டாம்னு சொல்லி திருப்பி கொடுத்துட வேண்டியதானே, ஜிஎஸ்டி வரியை மட்டும் இன்னைக்குதான் உனக்கு. அப்போ இதை நாம கேட்போம்ல, நாங்க ஓட்டு போடலையே, எங்க காசு மட்டும் உனக்கு எதுக்கு? உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது ஒன்று இருந்தால் ஜிஎஸ்டி வேண்டாம், ஓட்டு போடாத மாநிலங்களிலிருந்து ஜிஎஸ்டி வாங்க மாட்டேன் சொல்ல வேண்டியதானே. இப்படி எந்த பாஜக காரணம் பேச மாட்டான். அப்ப அவனுங்களுக்கு சூடு சொரணையோ எதுவுமே கிடையாது. இதே நிலைமைக்கு அன்புமணி சேர்ந்திருக்கிறாருங்கிறது ஒரு கேவலமான இழி நிலைமை. அதாவது நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மிக மோசமான நிலைமைக்கு அவர் சேர்ந்திருக்கிறார். அந்த வகையில் நாம் ராமதாஸை பாராட்டலாம்னு சொல்றேன். இது தொடர்ச்சியா அந்த பட்ஜெட் குறித்து பேசும்போது கடைசியா கோயம்புத்தூர்ல அந்த பிரஸ் மீட்ல அன்புமணி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் வந்திருக்குது, ஆந்திராவை விட அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, போன பட்ஜெட்டை விட தமிழ்நாட்டுக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. பத்திரிகையாளர் குறிப்பா சொல்லுங்க எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா பதறாரு, டென்ஷன் ஆகி இப்படி ஒரு பிரஸ் மீட் நான் கேள்விப்பட்டதில்ல, உலகமா நல்லா தானே, குறிப்பா சொல்லுங்கன்னு சொன்னா வடிவேலு டவுசரை கழட்டி இப்படி காட்டுவாங்க, அந்த மாதிரிதான் காட்டணும். ஏன்னா நாட்டு மக்களுக்கே தெரியுது, குறிப்பா 2 மாநிலங்களுக்காக போடப்பட்ட பட்ஜெட் இது முழுக்க முழுக்க கூட்டணி பிஞ்சிராம நாற்காலியில் 2 கால் உடைந்து விடாமல் இருப்பதற்காக நிதிஷ் டிபெண்டன்ட், நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸா இருக்கக்கூடிய இந்த இவர்கள் போட்ட பட்ஜெட் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. 50,000 கோடிக்கு மேல நிதிஷ்குமார் கொடுக்குறீங்க, 16,000 கோடி இவருக்கு அமராவதியை கட்டுறதுக்கு கொடுக்குறீங்க. அப்போ இது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பெல்லாம் கிடையாது.
அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு கண்ணை ஓச்ச விட்டுட்டாங்க. அதாவது ஒரு கண்ணில் எத்தனை பல மாநிலங்களை குருடாக்கி விட்டு இவர்கள் 2 மாநிலங்களை மட்டும் குறிவைத்து, இன்னும் சொல்வதா இருந்தால் சொந்த மாநிலமான குஜராத்துக்கு கூட ஒண்ணும் கிடையாது. இதுதான் பாஜகவினுடைய நிலைமை. சரிங்களா? அவர்களுடைய அந்த கூட்டணி அலையன்ஸை தக்க வைப்பதற்காக நடந்த பட்ஜெட்டு. ஸோ இதுல ஒரு பதிலும் இல்லை. அதனாலதான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம நீங்க இப்படிலாம் முன்னாடி இப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டீங்க, இன்னைக்கு ஏன் இப்படி போட்டு என்னை குதறீங்கன்னு சொல்லிட்டு ஓடுறாரு, தெரிச்சு ஓடுறாரு மைக்க பார்த்தோன்னே. ராமதாஸ் முழுக்க பேசுனது தவறான விஷயமா எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ளப்பட்டது. ஆனா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த கட்சியோட கொள்கை பொறுப்பு செயலாளர் சாட்டை திருமணவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே கேட்கப்பட வேண்டிய கேள்விகள், எல்லாமே சரிதான். அவர் வயசுல வேற மூத்தவர், இப்படி கேட்கறதுலாம் இருக்கு அப்படின்னு அவருக்கு அதை ஆதரிச்சு பேசியிருக்காரு. அது ஆரம்பத்துல சொல்லிட்டேன், வயசு மூத்தவராக இருந்தா எல்லாம் பேசலாங்கிறது எந்த ஒரு நீதியும் கிடையாது. ஒண்ணு, பாமக காரர்கள் பேசுவது, பாமகவின் ஆதரவாளர்கள் பேசுவது அது வேற விஷயம். இன்னைக்கு திடீர்னு உனக்கு ஒரு பாமக ஆதரவு நிலை வருது அப்படின்னா அது நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், திமுக ஒவ்வாமை. திமுகவை திட்டணும், திமுக அரசை குறை சொல்லணுமா, எந்த அசிங்கத்தையும் திங்கிறதுக்கு தயார் அப்படிங்கிற நிலைமையில தான் சீமானும் இருக்கிறார், சீமானுடைய அடிபொடிகளும் இருக்கிறாங்க. அந்த வேலையை தான் இன்னைக்கு இவர் செஞ்சிருக்கிறார். அவ்வளவு கேவலமா பேசுறாரு அந்த நபர், அதை கண்டிச்சு பேசணும், பேசல. அதை விட்டுவிட்டு 40 எம்பிக்கள் உங்களிடம் இருக்கிறது, நீங்களும் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தால் பாஜக அலறி விடாதா? நிதிஷ்குமாருக்கு ஒரு 4 காலில் ஒரு காலாக அந்த மோடி அமர்ந்திருக்கக்கூடிய சேர்ல 2 கால் நாயுடுவோடது ஒன்று, நிதிஷ்குமாரோட ஒண்ணுது. அவர் எடுத்த அந்த புள்ளி விவரத்தை இவர்கள் தூரத்துக்கு போட்டது இந்த நீதிமன்றம். இதுக்கு மேல குப்பைக்கு போடுறதுக்காகவே ஒரு சென்சஸ் எடுக்கணும்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும்னு சொன்னா அப்போ இந்த வேலை இது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நேர விரயமாக்கணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு. இதுதான் நாங்க ஆரம்பத்திலே சொன்னோம், நீங்க இது எடுத்தா மட்டும் அவன் கொடுத்துருவானா? நீங்க நல்லா கவனிங்க, நீட்டு விவகாரத்துல போராடுறோம், பாஜக காரனும் ஒரே மாதிரி பேசுறான், இவனும் ஒரே மாதிரி பேசுறான். நீங்க எல்லாம் இப்படி கத்துனீங்கல்ல, உங்கள்ட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு. நாங்க இந்த சட்டத்தையும் இந்த நீதிமன்றத்தையும் நம்பினோம், இப்படி சோரமும் நான் நினைக்கல. நாங்க லீகலா போராடணும்னு நினைச்சோம், 2வது போராடணும். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? அப்போ நீ கமெண்ட் அடிக்கிறவனாவே இருக்கிற. இப்போ இது கமெண்ட் திமுகங்கிற கட்சிக்கு எதிராக இருந்தா பரவாயில்ல, மக்களுக்கு எதிராக இருக்குது. எந்த காலகட்டத்திலும் மக்களுக்கு நன்மை அடைய வேண்டும், மக்களுடைய வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். நான் இப்பவும் சொல்றேன், 10.5ங்கிறது வன்னியர்களுக்கு நல்லதா கெட்டதா? கண்டிப்பா கெட்டது. ஏன்னா 20% கிடைச்சிட்டு இருக்கும்போது 10 குறுக்கிறது. அந்த வேலையை நீ செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஆளு, அதுக்கு நீ ஜாலரா தட்டிட்டு நிக்கிறன்னா, முழுக்க திமுக வெறுப்புங்கிற பேர்ல மக்களுக்கு எந்த நன்மையும் அடைந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருக்காங்க. உண்மையிலே உங்களுக்கு திராணி தில்லு, உங்களுக்கு உண்மையிலே போராடும் ஆற்றல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லோரும் ஒன்று திரண்டு ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து போராடணும். இதை நீ வலுவா பேச மாட்டேங்கிற. இப்ப இப்படி பேசுவதன் மூலமா என்ன நடக்கு அப்படின்னா, ஏதோ திமுக தான் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி வச்சிருப்பது மாதிரியும், பாஜக அங்க ஒண்ணுமே புனித ஒரு கட்சி மாதிரியும் உங்க அந்த புனித பிம்பத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நீங்க பண்றது பச்சை அயோக்கியத்தனம். இது வெறுமனே வன்னியர்களுக்கு மட்டும் இல்ல, ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் செய்கிற துரோகம் நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் கேட்கப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி.